ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. சுதந்திரமாக சுற்றி திரிஞ்ச அபூர்வா இப்போது ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளே இருக்கிற அபூர்வாவை பார்க்கும்போது செம்ம காமெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அபூர்வா ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போது சூர்யா வராங்க. சூர்யா கிட்ட அபூர்வா சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பூமி தான், பூமினால தான் எனக்கு இப்போ இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சூர்யா சொல்கிறாங்க, மேடம் எல்லாத்தையுமே ஆட்டி படிக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு நிலைமைனா அப்புறம் என்னையெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, என்ன சூர்யா என்னை பார்க்கும்போது உனக்கு நக்கலாக தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சூர்யா சொல்கிறாங்க, இல்லை மேடம் நான் அப்படி சொல்ல வரலை, அந்த பூமி உங்களே உள்ளே தள்ளிட்டாளே அப்படிங்கிற மாதிரி அபூர்வாவை பார்த்து சொல்ல, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, அவள் என்னை வேணால் லாக்கப்பில் தள்ளியிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அவளோட தலையெழுத்தே மாறப்போகுது, அவளோட புருஷன் ககனுக்கும் தாராவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அதை விட சந்தோஷம் வேற என்னவா எனக்கு இருக்கும் நீங்களே சொல்லுங்க. இவ்வளோ நாளா நான் ககன் பூமியை பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் அவள் அம்மா சோபா சந்திராவுக்கு என்னமோ நியாயம் வாங்கி கொடுத்ததான் நினச்சிட்டு இருக்காள். ஆனால் இன்னைக்கு அதே நாளில் அவளோட வாழ்க்கை பறிப்போக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா சூர்யா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நட்சத்திராவை தான் காட்டுறாங்க. நட்சத்திரா அபூர்வாவோட ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது சந்திரா வந்து நட்சத்திரா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ எதுக்காக நட்சத்திரா உங்கள் அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, என் மம்மி பாவம், அவங்க எதுவுமே தப்பு செய்யலை, அவங்கள போயிட்டு அநியாயமாக பழிய போட்டு போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா எல்லாத்தையும் பார்த்து கத்த. அப்போது நம்ம சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு நட்சத்திரா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு உங்கள் அம்மாவை பற்றி தெரியல, இவ்வளோ நாளாக பூமி என்கிட்ட எவ்வளோ விஷயம் எடுத்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணா, ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பூமியை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டேன். எல்லாம் யாருக்காக? உன் அம்மாக்காக தான். உன் அம்மா நல்லவ, அவள் என் மேலே காட்டின பாசம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன எல்லாத்தையுமே நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் என்னோட சோபா சந்திராவே கொண்டது அவள் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி அவளை சும்மா விட்டு வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்களாப்பா, அம்மா தான் உங்கள் சோபா சந்திராவை கொண்டதை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, எங்கள் பார் நட்சத்திரா, நீ புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க, உன் அம்மா செஞ்ச பாவத்துக்கு தான் இப்போ தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா, இன்னொரு தடவை உங்கள் அம்மாவை பற்றி என்கிட்ட எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா சந்திரா போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம பூமி செடியை தான் காட்டுறாங்க. செடிக்கிட்ட பூமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது ககனுக்கும் தாராவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிப்பாட்டணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது செடி சொல்கிறாங்க, அந்த தாரா சரியான ஆளாக இருப்பா போல பூமி, அவன் எங்கே நீ மண்டபத்தில் வந்துருயோன்னு சொல்லிட்டு ரவுடிங்களெல்லாம் வெளியில் நிற்க வச்சிருக்கா, உன்னைய உள்ளுக்குள்ளே அலோ பண்ணாத மாதிரி அவள் என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம பூமி சொல்கிறாங்க, பேசாமல் என்னோட கெட்டப்பே மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வேஷம் போட்டுட்டு வராங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பூமி பாட்டி வேஷம் போட்டது யாருக்குமே தெரியாது. நம்ம ககனுக்கே டவுட் வரலன்னா பார்த்துக்கோங்களேன். நம்ம ககன் வந்து அங்கே சேடாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம பூமி வருவாங்க. ககனை பார்த்து மனசில் நினைப்பாங்க, எனக்கு தெரியும் மாமா, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக இஷ்டமே இல்லை, என்ன செய்கிறது, உங்கள் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக தேவையில்லாமல் நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்க, இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி தூரத்துலேருந்து பார்த்தே ககனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு தாரா வந்து ககன் கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு ககன், எதுக்காக எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு தாரா சொல்கிறாங்க, இல்லை ககன், எனக்கு என்னமோ நீங்கள் இன்னும் மனசில் பூமியை தான் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தோணுது, என்னோட நிலைமையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, நான் உங்கள் மேலே உயிரே வச்சுருக்கேன், பூமி மட்டும் தான் உங்கள் மேலே பாசம் வைக்கிறதுக்கு தகுதியானவளா, ஏன் என்னால் உங்கள் மேலே அந்த பாசத்தை காட்ட முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து ககனை பிடிச்சி கெஞ்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ககன் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு வேணும் ககன், உங்களை நான் கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது பூமி கரெக்டாக பாட்டி வேஷம் போட்டு உள்ளே வராங்க. அப்போது தாராவை பார்த்து சொல்கிறாங்க, என்னம்மா நீனு போய் ஒரு ஆம்பளை பிள்ளை கையை பிடிச்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே தாரா சொல்கிறாங்க, அவன் இன்னும் வேற ஆள் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே பூமி சொல்கிறாங்க, என்னம்மா நீனு கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்கிற, இப்போ என்னன்னா எல்லாரும் முன்னாடி அவன் கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கல்யாணம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ககன் சொல்கிறாங்க, நீங்கள் யார், எதுக்காக வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தாராவை நீங்கள் திட்டாதீங்க, அவள் என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் பூமி சொல்கிறாங்க, எப்பா ஓ முகத்தை பார்த்தா இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாத மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே தாராவுக்கு சமக்கமும் வருது. நம்ம ககன் வந்து அங்கேருந்து எதுவும் பேசாமல் கிளம்பி போயிடுறாங்க. அப்போது பூமி வந்து தாரா கிட்ட சொல்கிறாங்க, பாவம் அந்த பையன் எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே தெரியல, அவன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி அங்கேருந்து பேசிட்டு போயிடுறாங்க. நம்ம தாராவுக்கு ஒரு டவுட் வருது, யார் இவங்க பாட்டுக்கு வந்தாங்க, எங்கள் 2 பேர்கிட்டையும் இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
தாரா ஒரு வித குழப்பத்திலே இருக்காங்க. நம்ம ககன் ரூம்குள்ளே போய் உட்காந்துடுறாங்க. அப்போது பூமி வந்து ககன் கிட்ட பேசுகிறாங்க. என்னப்பா உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ககனால் எதுவுமே சொல்ல முடியல. நீ இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க, இரு நான் உன்னைய ரெடி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து ககனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ககன் வந்து பூமியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பூமி வந்து ஹாஸ்பிட்டலில் பேசினது எல்லாத்தையுமே நம்ம ககன் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார்ப்பா கல்யாணம் வந்து 1000 காலத்து பயிர், இதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போது நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, இல்லை பாட்டி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறேன், என்னை நம்பி வந்த பொண்ணை நான் ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பூமி சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, உன்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் எவ்வளோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டாய கல்யாணத்தினால அவங்களோட உண்மையான சந்தோஷத்தையும் இழந்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இப்போ கூட டைம் இருக்குது, இனி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இல்லை நான் தாரா கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும், இங்கே வேறு மாதிரி பிளான் போய்கிட்டு இருக்கு. நான் தாரா கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சி பூமி கழுத்தில் தாலி ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே பூமி சொல்கிறாங்க, ஐயோ என்னப்பா சொல்கிற, ஒரே மேடையில் 2 கல்யாணமா போச்சு விளங்குச்சு அப்படிங்கிற மாதிரி பூமி நக்கல் பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ககனுக்கு டவுட் வருது, உங்களை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ககனுக்கு டவுட் வர. அப்போது டக்குன்னு கண்ணாடி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம பூமியை பார்த்ததுமே நம்ம ககன் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பூமி, என்ன இப்படி ஒரு கெட்டப்பில் நீ உள்ளே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்போது பூமி சொல்கிறாங்க, மாமா நான் உங்களுக்காக தான் வந்திருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் உள்ளே வந்துடுவேணும்னு பயத்தில் தாரா வெளியில் ரவுடிங்களெல்லாம் நிப்பாட்டி வச்சுருக்கா, அதனால தான் இந்த மாதிரி கெட்டப்பு போட்டு வந்திருக்கேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு இஷ்டமே இல்லாத இந்த கல்யாணம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இல்லை பூமி நீ வந்து தப்பு கணக்கு போடுற, நான் தாரா கழுத்தில் தாலி கட்டினா தான் பூரி சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு பூமி சொல்கிறாங்க, என்ன ககன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தியாகம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ககன் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பூமி அப்படின்னு சொல்லும்போது அப்போ பூமி சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன நிலமையில் இருக்கீங்களோ அதே நிலமையில தான் ஒரு காலத்தில் உங்கள் அப்பா இருந்தார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா மீரா அத்தை கழுத்தில் விரும்பியா தாலி கட்டினாரு. இல்லை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்கள் அம்மாவை விட்டுட்டு கேபி மாமா மீரா அத்தை கழுத்தில் தாலி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி வந்து எல்லாத்துலேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ககன் வந்து சொல்கிறாங்க, என்ன நடந்தாலும் சரி பூமி, இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகும், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நீ எதுவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. உடனே பூமிக்கு அழுக வருது. இல்லை மாமா என்னால் உங்களை விட்டுட்டு போக முடியாது, ஒருவேளை உங்களுக்கும் தாராவுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னோட போனம் தான் இந்த மண்டபத்தை விட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக பேசி அழுக ஆரம்பிக்கிறாங்க. பூமி அழுகழுக ககனுக்கு அதை பார்க்கவே முடியல. பூமி இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நிலமையில இருக்கேன், நான் தாரா கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் பூரி கழுத்தில் தாலி ஏறும், இப்போ நான் என்ன பண்ண முடியும் பூமி, நான் 2த்துக்கும் இடையில மாட்டிட்டு முழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தாரா வந்து என்ன இன்னும் ககனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ககனோட ரூமுக்கு வந்து தட்டுன்னு தட்டுறாங்க. ககன் சீக்கிரம் வாங்க, அங்கே முகூர்த்த நேரம் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தட்டிக்கிட்டே இருக்காங்க. இங்கே நம்ம பூமி வந்து ககனை விடுற மாதிரியே இல்லை ககன் நீங்கள் போகக்கூடாது, உங்களை என்னால் யாருக்குமே விட்டு கொடுக்க முடியாது, நான் வாழ்ந்தா உங்கள் கூட தான் வாழ்வேன், அப்படி இல்லைன்னா போனமாக தான் நான் இங்கேருந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது தாரா வந்து பயங்கரமாக கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ககன் மறந்துட்டீங்களா, உங்கள் தங்கச்சி கழுத்தில் தாலி ஏறணும்னா நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரா பயங்கரமாக கத்துறாங்க. இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நம்ம பூமி சரி சேர்ந்து எப்படி நிப்பாட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.